கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுது. நெறைய வியூஸு, சப்போர்ட்டர்ஸு எதுவுமே கிடையாது. பட் நான் என்னுடைய பேஷனுக்காக நான் சமைக்கிறத ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன். இத்தன நாளா நான் ஃபோன்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ட்ரைபேட் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா மனசுல நெனச்சுக்கிட்டே இருப்பேன். வாங்குறதுக்கு கை வரல. அது இன்ட்ரெஸ்ட்டா யாரும் எடுத்து செய்யாதனால எனக்கும் அப்படியே ஃபோன்லயே எடுத்து பழகிருச்சு. நான் மீஷோல நேத்து ₹150ன்னு பார்த்து போன வாரம் ஆர்டர் பண்ணேன். நேத்து வந்திருந்தது. இது சண்டே விலாகு. நான் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நேத்து நான் எடுத்து பார்த்தேன். எனக்கு என்னமோ கையில எடுக்கிறது இதுதான் ஈஸியாக இருக்கிறாப்புல இருக்குது. எப்பயுமே கொஞ்சம் முதல்ல ஆரம்பத்தில் கஷ்டமாக தானே இருக்கும். இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு தெரியல. பட் அட்ஜஸ்டபிள் டைப்பாக இருக்குது. வீட்டில் முருங்கைக்காய் காய்ச்சி தொங்கி இருந்தது. பக்கத்து வீட்டில் ஃபுல்லாக மரம் சாஞ்சதுனால அங்கே தான் காய்ச்சி இருந்தது. அவங்க 2 பேரும் ஒர்க்கிங்னால அவங்க லீவு நாளில் நேற்று சண்டே பறித்து கொடுத்தாங்க. அதை எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு நான் வீட்டில் முருங்கைக்காய் கொஞ்சம் பிஞ்சாக எடுத்து வச்சுட்டு குக்கரில் சாதமும் கொண்டக்கடலையும் ஊற வச்சுருந்தேன். போட்டு வச்சுருக்கேன். இது உருளைக்கிழங்கு முதல் நாள் நைட்டே நிறைய வெந்து வச்சுட்டேன். அதை அப்படியே எடுத்து தாளித்து வெங்காயம் போட்டு தாளித்து உருளைக்கிழங்கு மசாலா நல்லா காரமாக பண்ணிட்டேன். இந்த கொண்டக்கடலை குழம்பு பாருங்கள், கொண்டக்கடலை நல்லா மசிச்சிருச்சு. சாதத்துக்கு மேலேயே கொஞ்சம் வச்சுட்டேன். அந்த கொண்டக்கடலையை எடுத்து ஒரு சட்டியில் கொஞ்சம் ஒரு 50 ml நல்லெண்ணெய் ஊற்றி வரமிளகாய், சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாமே தாளித்து மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம் எல்லாமே போட்டு நல்லா புளியை நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு பெருங்காய பொடியும் போட்டேன். நல்லா வதக்கிட்டு அப்புறம் இது வீட்டு குழம்பு பொடி, அதாவது மசால் பொடியை போட்டு குழம்பு பொடி, அது சாம்பார் பொடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வத்த குழம்பு எல்லாத்துக்குமே ஒரே பொடி தான் வச்சுருப்பேன். அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு புளி லெமன் அளவுக்கு ஊற வச்சுருந்ததை நல்லா கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் முருங்கைக்காயை ஒரு 2 முருங்கைக்காய் நல்லா கழுவி கட் பண்ணி போட்டேன். முருங்கைக்காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் தான் அது சத்து. இதை நம்ம கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் யூஸ் பண்ணால் அதில் ஒன்றுமே கிடையாது. ஃப்ரிட்ஜில் ஒரு 2 நாளைக்கு மேலே காய்கறி வச்சாலே அதில் ஒரு சத்தும் கிடையாது. அதனால் நான் அப்பப்போ முருங்கைக்காய் பறித்து அப்பப்போ பண்ணுவேன். யூஎஸில் முருங்கைக்காயை கண்ணிலே பார்க்க முடியாது. இங்கே வந்ததுலேருந்து டெய்லி என்னமோ தெரில, எங்கள் முருங்கை மரத்துக்கு என்னன்னு தெரில காய்ச்சி தள்ளு தான் செய்யுது. வர்றப்போ மொட்டையாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட இந்த மழை பெஞ்சதுனாலேயே என்னன்னு தெரில நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சுண்டக்கடலை குழம்பு வச்சேன். பாருங்கள், அந்த கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு வச்சு அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இப்போதைக்கு சிரமமாக தான் இருக்குது. சரி, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி சுண்டக்கடலை குழம்பு, இது உருளைக்கிழங்கு நல்லா காரம், பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன், காரப்பொடியும் போட்டிருக்கேன். நல்லா காரம் சாரமாக ஒரு குழம்பு, நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி தொகையல், அதுக்கு கார தொகையல் அரைச்சிருந்தேன். நிலக்கடலை தொகையல் அரைச்சிருந்தேன். இன்றைக்கி ஊறுகாயே இப்போ நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. என்னெந்த 1 மந்த் ஆச்சு ஊறுகாயே போடலை. இந்த நைட்டு விலாகு இட்லி, அந்த தோசைக்கு நான் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குள்ள தோசை கருகி போயிடுச்சு. தோசை, தேங்காய் சட்னி, இட்லி, தன் தோசை எல்லாம் சூப்பராக சண்டே சூப்பராக